கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நான் இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு நம்ம மத்தியில் உலாவி கொண்டு இருந்தார். மட்டுமாய் இன்னுமாய் அவரோட வார்த்தை மூலமாய் நம்மிடத்தில் பேச போகிறார். இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். விசுவாசம் என்றால் என்ன? மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22 42 வரை இங்கே யவீரன் விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். யவீர் அவனோட விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? யவீர் ஒரு ஜெப ஆலய தலைவரின் ஒருவனாக இருக்கிறான். யவீர் யாருங்க? ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாக இருக்கிறான். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீர் என்பவன் அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இங்க பாருங்க, யவீரின் விசுவாசத்தை இங்க பாருங்க. யவீர் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாங்க. ஏசப்பா கிட்ட ஏசப்பா, என்னோட மகள் மரண அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கா, அவளால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸான பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு லாஸ்ட் பிரெத்துன்னு சொல்லுவாங்க, த பாயிண்ட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி மூச்சில் இருப்பாங்க, ஆல்மோஸ்ட் இறக்குற ஸ்டேஜில். அதே மாதிரி தான் யவீரின் மகள் இருக்கிறாங்க. அதனால் யவீரின் விசுவாசம் பாருங்கள், அவனோட விசுவாசம் எப்படின்னா, ஏசப்பா நீங்கள் என் மக மேலே உங்கள் கைகளை வச்சா அவள் சுகம் அடைஞ்சிடுவா. அவனோட லெவல் ஆஃப் விசுவாசம், அவன் இங்கே கையை வச்சிங்கன்னா என் மக நல்லா ஆயிடுவா. இங்கே இன்னொரு விதமான விசுவாசம் கூட இருக்குங்க. 100க்கு அதிபதியான ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் வர கூட வேணாம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னோட வேலைக்கு நாங்கள் சுகம் அடைஞ்சிடுவான். அவனோட விசுவாசம் எப்படி இருக்கு? ஒரு வார்த்தை போதும். ஆனால் யவீரின் விசுவாசம் என்ன தெரியுமா? நீங்கள் என் பொண்ணு மேலே நீங்கள் கையை வச்சாதான் என் பொண்ணு நல்லா ஆயிடுவான்னு சொல்லிட்டு, இங்கே சரின்னு சொல்லிட்டு கர்த்தர் யவீரோட கடந்து செல்கிறாங்க அவங்க வீட்டுக்கு. இங்கே ஸ்டோரி இருக்குங்க. அந்த ஸ்டோரி நீங்கள் பர்சனலாக நீங்கள் உட்காந்து படித்து பாருங்கள். நான் இது படித்தேன்னா லென்த்தாக போயிடும். ஸோ நான் இது ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். யவீரின் வீட்டுக்கு இயேசு கடந்து போகிறாரு. அவரை சுற்றிலும் எப்போவுமே க்ரௌட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவரை சுற்றி ஜனக்கூட்டம். நம்மளோட லாங்குவேஜில் சொல்ல போனோன்னா டிராஃபிக் ஜாம். இங்கே இருந்து நம்ம பாரிஸ்க்கு போனோன்னா சின்ன டிஸ்டன்ஸ் தான், ஆனால் 1 hour 45 minutes எடுக்குது. அந்த 45 minutes 1 hour ஏன் எடுக்குதுன்னா, அவ்வளோ ஜனக்கூட்டம் நம்ம இருக்கிறோம், நிறைய டிராஃபிக் இருக்குது, அதெல்லாம் கடந்து நம்ம போகணுன்னா டைம் எடுக்கும். அதே போல் ஏசப்பாவை சுற்றி எப்போவுமே ஜனக்கூட்டமாக இருந்ததுனால உடனே போய் அவங்க மகளை சுகமடைக்க முடியலை. ஆனால் யவீர் இங்கே ஒரு விசுவாசம் என்னன்னா, என் மகளை தொட்ட உடனே சுகம் அடைஞ்சிடுவா. அங்கே அவன் ரிசல்ட்டை பேசிட்டான். அவனுக்கு கண்ணு முன்னாடி மலையை போன்ற பிரச்சனை என்ன தெரியுமா? அவளோட மகளோட மரணம். அவளோட மகள் மரண அவஸ்தைப்பட்டு இருக்கான். அதான் மலையை போன்ற பிரச்சனையாக அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அந்த மலையை பார்த்து அவன் பேசுகிறான், என்னன்னு, என் மகளுக்கு சாவில்லை, என் மகளுக்கு வாழ்வு தான் அப்படின்னு பேசுகிறான். ரிசல்ட் அங்கேயே பேசிட்டான். நீங்கள் கையை வச்சிங்கன்னா சுகம் அடைஞ்சிடுவாங்க. அவன் சந்தேகப்படலை, இது நடக்குமா நடக்காதா, இது சாத்தியமா இல்லைன்னு சொல்லிட்டான். ரிசல்ட்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏசப்பா கூட கடந்து செல்லிட்டு இருக்காங்க ஜனக்கூட்டம். அவன் மனசுக்குள்ள தகப்பனா யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ போராட்டம் இருக்கும். என் மகன் மரண அவஸ்தையில் இருக்கான், ஏசப்பா சீக்கிரமாக வந்தால் என் மகளை சீக்கிரமாக சுகம் அடைஞ்சிடுவா, என் மகன் நல்லா ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகப்பனுக்கும் இருக்கும் இல்லைங்க. மோஸ்ட்லி தகப்பனுக்கு பெண்கள்னால் ரொம்ப பிடிக்கும். பெண் குழந்தைகள்னா தகப்பன்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது அந்த பெண் குழந்தை அந்த மரண அவஸ்தையில் இருக்கான், அது எப்படியாச்சும் நம்ம மீட்டுடணும், ஏசப்பாவால் தான் மட்டும் முடியும், அவர் கையை வச்சாதான் இது முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போது அவன் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் கடந்து வரான் பாருங்கள். ஜனக்கூட்டம். ஏசப்பாவை உடனே கூட்டிகிட்டும் போக முடியாது, அவரை சுற்றி எப்பவும் ஆட்கள் இருக்காங்க. ஆனாலும் அவன் கூடவே வரான். அவன் எதுவுமே பேசலை. அவன் மனசுக்குள்ளே போராட்டம் போயிட்டுருக்கு, பிபி ஏறிட்டு இருக்கு.
ஐயோ என் மகன் அங்கே அங்கே அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவன் வாயை திறந்து பேசலைங்க, அமைதியாக இருந்தான். எனக்கு யவீர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அமைதியாகவே இருந்தான். இங்கே பாருங்க, கர்த்தர் வந்து வெவ்வேறான விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். அங்கே 100க்கு அதிபதியானவர் வார்த்தை, இங்கே வந்து கையை தொட்டால் சுகம் அடைஞ்சிடும். இங்கே வந்து அவர் கடந்து வரும்போது நடுவில் ஒரு லேடி குறுக்க வராங்க. யாரு? பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. பெரும்பாடுள்ள ஸ்திரீ ரொம்ப வருஷமாக 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அந்த ஜன கூட்டத்தின் நடுவில் போயிட்டு ஏசப்பாவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. அவரை பற்றி கேள்விப்பட்டு ஏசப்பாவோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் சுகம் அடைஞ்சிடுவேன், எனக்கு இந்த ஊர்ச்சி நின்றுடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஜன கூட்டத்தின் நடுவில் போய் ஏசப்பாவோட அந்த ஓரத்தை தொடுறாங்க. அவங்களோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே அவங்க சுகம் அடைஞ்சிட்டாங்க. அவர் ஏசப்பா திரும்பி பார்த்து சொல்கிறாரு, என்னை யாரோ தொட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சீஷர்கள் சொல்கிறாங்க, இத்தனை ஜனக்கூட்டம் இருக்காங்க, எல்லாரும் உங்கள் மேலே மோதிட்டு தான்ப்பா இருக்காங்க, நீங்கள் எப்படிப்பா ஒருத்தவங்க தொட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா அவங்க யாருன்னு பார்க்குறதுக்காகவே திரும்பி என்னை தொட்டது யாரு, என்னோட வஸ்திரத்தை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. அவருக்கு தெரியும் அவங்கள ஒருத்தவங்க தொட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, தெரிஞ்சும் அவர் கேட்குறாரு. இங்க இன்னி அது ஒரு வேலையாக அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் நின்றுட்டு கேட்குறாரு. அந்த அம்மா வந்து வராங்க, முழங்கால் படிக்கிட்டு ஏசப்பாக்கு முன்னாடி, ஏசப்பா நான் தான்ப்பா உங்களோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன் அப்படின்னு சொல்கிறார். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா அப்படி பண்ணேன்னு கேட்குறாரு பொறுமையாக. இங்கே யவீருக்கு எவ்வளோ பிபி ஏறி இருக்கோ யோசிச்சு பாருங்களேன். ஐயோ இவர் இப்போ போய் இவர் கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு, என் பண்ணு மரண அவஸ்தையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே போராட்டம். யோசிச்சு பாருங்களேன், அது ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருக்குது. ஐயோ இது எப்படி முடியும், என் மகள் என்ன ஆகிடும், இவர் இவ்வளோ ஸ்டோரி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டே இருக்குது, ஏகப்பட்ட தாட்ஸு. ஐயோ இப்போ என் மகன் வந்து இவர் வர்றதுக்குள்ளே செத்துடுவாளோ என்னமோ ஏதுவோன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள். ஆனாலும் அவன் வாயை திறந்து பேசல. மைண்டில் உள்ள நடக்குது வேலை, மனசுக்குள்ளே நடக்குது வேலை, ஆனால் வாய் திறந்து பேசலை, அமைதியாகவே இருந்தான். இங்கே அவர் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டி பொறுமையாக கேட்டுட்டு இருக்காரு. ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 12 வருஷமாக நடந்த எல்லாத்தையும் அந்த ஸ்திரீ சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுல் டெஸ்டிமோனி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருக்காரு. யாருங்க? நம்ம ஏசப்பா எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு அந்த ஸ்திரீக்கு சொல்கிறா, உன்னோட விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்கிறார். எல்லாத்தையும் கேட்டு பொறுமையாக எவ்வளோ டைம் யோசிச்சு பாருங்கள். யவீர்னா நினச்சிருப்பான், இந்த ஸ்திரீ வேற நடுவில் வந்து நிப்பாட்டிட்டு இன்னும் இவரை வந்து நிப்பாட்டிட்டாங்க, ஸ்லோ ஆயிட்டாங்க. இவங்களால வந்து இவர் இன்னும் ஸ்லோ ஆகிட்டாரு. நான் எப்போ போய் என் பொண்ணை வந்து சுகம் அடைகிறது, எப்போ இவர் கையை வச்சு என் மகளை சுகம் அடிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உன்னோட விசுவாசப்படி உனக்கு ஆக கடவுது உன்னோட அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவர் அந்த ஸ்ரீகிட்ட பேசிட்டு இப்படி திரும்பின உடனே யவீரின் வீட்டில் இருந்து ஒரு நியூஸ் வருதுங்க யவீர்கிட்ட. என்ன தெரியுமா, உன்னோட மகள் இறந்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, இதுதாங்க சான்ஸ் அவர் கேட்கறதுக்கு. ஏசப்பா கிட்ட வாயை திறந்து மனசில் இருக்கதான் கொட்டி தீர்த்து இருக்கலாம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொன்னேன், என் பொண்ணு மரண அவஸ்தையில் இருக்கான், நீங்கள் வாயா ஃபஸ்ட்டு, இது முக்கியம், இது வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லலை, அவங்க கூட அமைதியாக தான் இருந்தார். பக்கத்தில் இருக்கவங்க தான் நிறைய நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்ல, க்ரௌட் இல்லாத நேரம் பார்த்து வந்திருக்கலாம்ல, இல்லைன்னா நேற்றே வந்திருக்க வேண்டியது தானே, நேற்றே வந்திருந்தேன்னா உன் பொண்ணை நீ சுகம் அடிச்சிருக்கலாம்ல, எல்லாம் ஜனம் இருக்கும்போது வந்திருக்க, நீ லேட் பண்ணிவிட்டு உன் பொண்ணோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிற அப்படின்னு 4 பேர் சொல்கிறவங்களே இருப்பாங்க நம்ம கூடவே, அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, யவீரே யோசிச்சிருப்பான், ஐயோ ஒருவேளை நேற்றே வந்திருக்கலாமோ, ஒருவேளை இந்த ஜனம் இல்லாத நேரத்தில் வந்திருக்கலாமோ, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யவீர் யோசிச்சிருப்பான். ஆனாலும் அவன் அமைதியாக இருந்தாங்க. அவன் கடந்து போகிறான். ஆனால் ஏசப்பா அந்த நியூஸை கேட்ட உடனே ஏசப்பா யவீரை பார்த்து சொன்ன வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்ன சொல்கிறாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு.
இங்கே பாருதா அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு தாவாத. நடக்குமா நடக்காதா, என் பொண்ணு சுகம் அடைவாளா அடைய மாட்டாளான்னு இருக்காத. பைபிள், இங்கிலீஷ் பைபிளை சொல்லுது, டு நாட் பி அஃப்ரைட், ஒன்லி பிலீவ். ஒன்லி பிலீவ்னா இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நீ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்காதப்பா. நீ என்ன பண்ணிட்ட, ஏற்கனவே பேசிட்ட. அந்த மலையை பார்த்து, உன் பொண்ணோட பிரச்சனையை பார்த்து நீ பேசிட்ட. என் பொண்ணுக்கு சாவில்லை வாழ்வு தான் நீ பேசிட்ட. பேசினதுக்கப்புறம் அதுலேயே நில்லு. யார் பேச்சும் கேட்டு அதுலேருந்து தடுமாறி போயிடாது. ஒன்லி பிலீவ், விசுவாசம் மட்டும் என் மேலே வச்சுட்டல்ல, அது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும்னு சொல்லிட்டு அவனோட அவங்க வீட்டுக்கு கடந்து போகிறாங்க. அவங்க வீட்டில் இருக்க ஜனங்க, ஊருக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மக இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஏசப்பா அவங்க எல்லாரையும் பார்த்து, நீங்கள் ஏன் அழுவுறீங்க? அந்த மகன் இறக்கலை, அவங்க நித்திரை அடைந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு அழுகிறவங்களெல்லாம் வெளியே போக சொல்லிட்டு அவங்க தாய் தகப்பனை வச்சுக்கிட்டு சீஷர்களை வச்சுட்டு ஏசப்பா சொல்கிறாரு, அந்த பிள்ளையின் கையை பிடித்து தலிதா பூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். பாருங்க, அவர் கையை பிடித்து சிறு பெண்ணே எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. அவங்க உடனே எழுந்துட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் யவீர் என்ன பேசியிருப்பாங்க? இவ்வளோ நடந்துச்சு, யவீர் என்ன பேசியிருப்பாங்க? பைபிளில் பாருங்களேன், அவங்க எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா யவீர் அவ்வளோ ட்ராவல் அவன் அமைதியாக இருந்ததுனால தான், வாயே திறக்காததுனால தான், அவன் விசுவாசம் தேவன் மேல் வைத்ததுனால தான், ஆரம்பத்தில் அவன் பேசினதுனால தான் செத்து போன அவங்க மகளை அவன் மறுபடியும் மீட்டெடுக்க முடிஞ்சது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட உடையவர்களாக இருக்கிறோம்? நம்ம யவீரை போன்ற நீங்கள் தொட்டா போதும் சுகம் அடைஞ்சிடும் அப்படின்ற விசுவாசத்தோடு இருக்கீங்களா? இல்லை என்றால் 100க்கு அதிபதியோட விசுவாசம், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே எல்லாம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகம் அடைஞ்சிடும் என்ற அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருக்கீங்களா? உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக வேணால் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மேலே நிலைத்திருங்க. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும். எல்லாரும் நம்மளை அவமதிக்கலாம், எல்லாரும் 1000 காரணங்கள் சொல்லலாம், எல்லாரும் நிறைய அவங்களோட டிசிஷன்ஸ் நம்ம மண்டையில் திணிக்கலாம். இது சரியில்லை, உன் வாழ்க்கை இப்படி இருக்காது, உன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், நான் சொல்கிற மாதிரி போ, இப்படி போ, அப்படி போன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு டைரக்ஷன் நம்மளை காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு யவீர் எப்படி அமைதியாக இருந்தான்? எனக்கு யவீர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அமைதியாக இருந்தான். அமைதியாக இருந்ததுனாலே தேவன் அவனுக்காக யுத்தம் பண்ணாருங்க. இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், அந்த சூழ்நிலையை பார்த்து மலை மாதிரி இருக்கா, அதை பார்த்து பேசுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மட்டும்தான் பேச முடியும்னு அவர் சொல்லலை. எவனாகிலும், மார்க் சுவிசேஷம் 11:23 சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பிளந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று ஒருவன் தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். யார் சொன்னபடி? எவனாகிலும், யார் வேணா. அவன் நினச்சா நான் மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கலாம்ல. எவனாகிலும் ஃப்ரீ கவுண்டருங்க, யார் வேணாலும். இன்னைக்கு உங்கள் பிரச்சனைகளை பார்த்து யவீர் அன்னைக்கு அவங்களோட குழந்தைக்காக அந்த பிரச்சனையை பார்த்து பேசினா, சாவில்லை, என் குழந்தைக்கு வாழ்வு தான். இவர் தொட்டா என் குழந்தை எஞ்சிடுவான். அதே போல் இன்னைக்கு உங்கள் சூழ்நிலையை பார்த்து, எனக்கு இந்த இல்லாமை கிடையாது, இந்த வறுமை என்னுடையது கிடையாது, நான் ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன், நான் ஐஸ்வர்யமாக இருக்க போகிறேன், வியாதி என்னுடையது கிடையாது, நான் நல்ல சுகத்தோடு தான் இருக்க போகிறேன், எல்லாம் பலத்தோடு தான் இருக்க போகிறேன், இல்லாமல் என்னுடையது கிடையாது. வேலை இல்லையா உங்களுக்கு? இனி உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. இல்லை, உங்களுக்கு தரித்திரமாக இருக்கீங்களா? உங்கள் செழிக்க வைக்கிறவங்களோட கூட இருக்கிறார். நீங்கள் அதை பார்த்து பேசுங்க. இது என்னுடையது கிடையாது, கர்த்தருடைய சித்தம் இது கிடையாது, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் அவர். அவரை மட்டும் பிடிச்சிட்டு அதை பேசிட்டு நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்களேன். அவர் பேக்ரவுண்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. ஆச்சரியமாக இருக்கோங்க அவர் பண்ணுற காரியங்கள். அது நேரில் அது நடக்கும்போது, இது எப்படி சாத்தியம், நம்ம நினச்சதோட அதிசயமாக பண்ணுறாரே அப்படின்னு தோணும். அவர் அந்த மாதிரி அற்புதமான காரியங்கள் செய்கிற தேவன்.
பேக்ரவுண்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கார். நீங்கள் அமைதியாக மட்டும் இருங்க, யுத்தத்தை அவர் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கே ஒரு வெற்றியுள்ள காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்தே தீருவார். நிச்சயமாய் நடந்தே தீரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.